ஆண்டாண்டுக்கு சுங்க கட்டண உயர்வை லாரி உரிமையாளர்கள், பஸ் உரிமையாளர்கள், வியாபாரிகள் மற்றும் கார் அனைவரும் பொதுமக்கள் சார்பாக இதை வன்மையா கண்டிக்கிறோம். ஏனென்றால் காலாவதியான சுங்க சாவடிகள் தமிழகத்துல 32 சுங்கசாவடிகள் இருக்கு. இந்த காலாவதியான சுங்கசாவடியில வெறும் ஒப்பந்ததாரர் தான் இருக்காங்க. அதாவது வசூலிக்க ஏஜென்ட் தான் இருக்கா, ஒப்பந்ததாரர் இல்ல. வெறும் வசூலிக்க ஏஜென்ட்டுக்கு ஏன் மத்திய அரசு இந்த உயர்வு பண்ணுகிறது? அதாவது 3 வரி நாங்க கட்டுறோம், சாலை வரி கட்டுறோம், செஸ் கட்டுறோம், இது இல்லாத டோல் வரி வேற. இந்த மாதிரி கொடுமை எங்கேயுமே கிடையாது. எங்களுடைய சாலை திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை எங்களுடைய சாலை பின்பு இன்னும் 5 ஆண்டுக்கு அப்புறம் அது தனியார் சாலையாக மாற்ற திட்டம் போடுகிறார்கள். அதாவது இப்போ அதானி போன்றவர் அந்த சாலையை டெண்டர் எடுத்துட்டாங்க. ஆகவே இந்த உயர்வு யாருக்காக இந்த உயர்வு? ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 60 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற சுங்கசாவடி ஏன் எடுக்கவில்லை? மத்திய மந்திரி அறிவித்த பிறகும் ஏன் அதை எடுக்கவில்லை? நகராட்சி டவுனு பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய சுங்கசாவடி எடுக்கப்படும். இப்ப மதுரவாயில் சுங்கசாவடி எப்படின்னா, அத ஒரு பஸ் ஏற போறவங்க கூட சுங்க கட்டணம் செலுத்திட்டு வண்டலூருக்கு பஸ் ஸ்டாண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆகவே மாநில அரசு இதை எதிர்த்து மிகப்பெரிய போராட வேண்டும். இந்த மாதிரி காலாவதியான சுங்கசாவடி மத்திய அரசு எடுக்கவில்லை என்றால் மாநில அரசு தீர்மானம் போட்டு மாவட்ட ஆட்சியரை வைத்து நீக்க வேண்டும். இந்த மாதிரியான போராட்டங்களை பண்ண வேண்டும். இல்லை என்றால் மக்கள் ஒரு நாள் ஒன்று திரளுவார்கள். ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடும். ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் சுங்கசாவடியினாலும் ஒரு வெறுப்பா இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நீங்க ஆண்டுக்கு 2 முறை உயர்த்துவது வன்மையா கண்டிக்கிறோம். ஆகவே இந்த போராட்ட வாயிலாக மாநில அரசு ரிட்டையர்டு நீதி அரசரோ இல்ல ஒரு IAS ஆபீசர் வச்சு இந்த கட்டண கொள்ளை, இந்த கட்டண சாலையில ஏற்படக்கூடிய 52% விபத்துகள் இதெல்லாம் தடுத்து உயிரிழப்புகளை காப்பாற்ற வேண்டும். இந்த விலை உயர்வை குறைக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வைத்து மாநில அரசு இதுல தலையிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கை. இந்த கட்டணம் ஏற தொட்டு அந்த ஆம்னி பஸ் கட்டணம் அதே போன்று இந்த வாடகை கட்டணம் எல்லாமே நாங்க எடுத்துட்டு வர்றது எல்லாமே அத்தியாவசிய பொருள் தானே. இப்போ ஒரு 10 டோல் தாண்டி வந்தா 2000 ரூபாய் கிட்ட எங்களுக்கு உயருது. அப்போ வாடகை தான் உயர்த்தப்படும். பஸ்ல வர்றது யாரு? மக்கள் தானே. மக்கள் மேலதான் போடுறோம். ஆனா அமைச்சர் நிதின் கட்கரி என்ன சொல்றாரு? உங்களுக்கு என்ன டோல் கட்டணத்தான் நீங்க உயர்த்திட்டு போங்க, மக்கள் தானே பாத்துக்கிறோம் அதை நாங்கன்றார். அந்த தைரியமா எப்படி சொல்றாரு தெரியல. ஆகவே மக்கள் இதுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டும் மத்திய அரசுக்கு. அதுக்காக ஒரு நாள் ஒரு பெரிய போராட்டத்தை ஒட்டுமொத்த மக்களும், டீசல் பெட்ரோல் யூசர்ஸ் ஒட்டுமொத்த பேரும் ஒரே இடத்துல கூடி இந்த எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். அதற்கான நாள் மிக விரைவில் வரும் என்பதை தெரியப்படுத்துகிறோம். இப்போ 78 90 போறாங்க சுங்கச்சாவடிகள் அப்படின்னு ஒரு அண்மை தகவல். ஆமா, இது மாதிரி எங்க பாரு பணம் வசூல் பண்றது ஈஸியா இருக்கு. எந்த தங்கு தடையில மாநில அரசு கேள்வி கேட்கலன்னா 70 சுங்கசாவடினா 100 சுங்கசாவடி கூட திறப்பாங்க. ஆகவே மக்கள் தான் போராட வேண்டும். அதுக்காக தான் இந்த மாதிரி நேரத்துல நாங்கள் எங்கள் எதிர்ப்பை காண்பிக்க இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்துகிறோம். எங்க போராட்டத்தையும் இன்னைக்கு அங்க நடத்தக்கூடிய போராட்டத்தையும் இங்க தள்ளி வச்சுட்டாங்க. அதாவது சுங்கசாவடி அகலமான ரோடு, அங்க போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கலாம். இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்காக போராட எங்களுக்கே எடுத்துட்டு ஏதோ ஒரு சந்தில போடுறாங்கன்னா அப்ப எப்படி? இது நாங்க அரசியல்வாதி கிடையாது. நாங்கெல்லாம் வியாபாரிகள், பொதுமக்களை வச்சு பயணிக்கக்கூடியவங்க, பொதுமக்களுக்காக லாரி ஓட்டக்கூடியவங்க, டாக்ஸி ஓட்டக்கூடியவங்க, பஸ் ஓட்டக்கூடியவங்க. நாங்க கட்டுற வரியை எதிர்த்து நாங்க போராட எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் எப்படி? அதுதான் நாங்க கேட்கிறோம். இப்போ சுங்கச்சாவடி எதுவுமே அடிப்படை வசதி எந்த வசதியும் இல்லை, ஆனா கட்டணம் ஏற்றினே இருக்காங்க. இதுதான் நான் கேட்கிறேன். ஏன் மாநில அரசு இருமொழி கொள்கைக்கு தீர்மானம் போடுறீங்க, போராட்டம் பண்றீங்க? அதே மாதிரி பார்லிமெண்ட் MPs குறைக்கணும்னா போராட்டம் பண்றீங்க, அறிவிக்கிறீங்க. இந்த சுங்கசாவடி உயர்த்தப்பட்டது, சுங்கசாவடியில விபத்து நடக்குது, சுங்கசாவடியில அடிப்படை வசதி இல்லை, சுங்கசாவடியில உங்களுடைய பஸ் போக்குவரத்து கழக பஸ்ஸையே அவர் கணக்கில் நிறுத்துறா. ஏன் மாநில அரசு இதை எதிர்த்து போராட மாட்டேன்னு தான் நான் கேட்கிறோம். அதுதான் கேட்கிறோம்.